இன்னைக்கு மார்க் ரூம்ல நம்ம ரே ஆப்டிக்ஸ்ல இருந்து ரெண்டு क्वेश्चन பார்க்க போறோம். An object is placed at a distance of 60 cm from the concave lens of the focal length of the focal length 30 cm. Use lens formula to find the position of the image formed in this case. So first of all நமக்கு வந்து image lens நமக்கு concave lens. So concave lensனால இந்த lens formula நம்ம யூஸ் பண்ண போறோம். So lens formula யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 1/f is equal to 1/v minus 1/f இது நமக்கு lens formula. So நமக்கு வந்து image position தெரிஞ்சு object position நமக்கு தெரியும். அந்த லென்ஸோட நமக்கு focal length நமக்கு தெரியும். So object நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த லென்ஸோட image position நம்ம கண்டுபிடிக்க முடியும். So 1/f v will be equal to 1/f plus 1/u. So 1/f அப்படினு சொல்லி பார்க்கும்போது 1/30 minus plus 1/minus 60. Minus 60 minus 30 divided by 30 into 60. So minus 90 divided by 30 into 60. So இத ரெண்டு ரெடியூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 0 0 கேன்சல் பண்ணிடலாம். So 1 3 3 is 9, 1 3 is 3 and again நமக்கு வந்து 3 2. Okay, so நமக்கு என்ன கிடைக்க போகுதுனா 1 by v is equal to 1 divided by v is equal to minus 1 divided by 20. Minus 1 divided by 20. So image position is equal to minus 20 cm. அப்ப நம்மளோட இமேஜ் எங்க இருந்து நம்மளோட இமேஜ் எங்க கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு இன்சிடென்ட் லைட் வரக்கூடிய ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நமக்கு -20 சென்டிமீட்டர்ல நமக்கு இமேஜ் பொசிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் क्वेश्चन பாருங்க. Draw the ray diagram of shown draw the ray diagrams to show the nature, position and the relative size of the image formed by the convex mirror. So convex mirror when the object is placed at infinity. So infinity இருக்கும்போது அதோட இமேஜ் பொசிஷன் நமக்கு தெரியணும். So infinity தெரியும்போது லிசன் இதுதான் நம்மளோட கான்வெக்ஸ் மிரர். சோ இந்த கான்வெக்ஸ் மிரர்ல இன்ஃபினிட்டில இருந்து நமக்கு ஒரு லைட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா பேரலல் பீமா தான் இருக்க போகுது. அந்த லைட் இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி நமக்கு வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. சோ இது டைரக்டா அதோட லைட் வந்து நமக்கு கோயின்சிடென்ட் ஆகாது, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு கோயின்சிடென்ட் ஆக போகுது. சோ இந்த பாயிண்ட்ல நமக்கு எந்த பாயிண்ட் நமக்கு ஃபோக்கஸ் எந்த பாயிண்ட் நமக்கு இமேஜ் கிடைக்க போகுதுன்னா கண்டிப்பா நம்மளோட ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு இமேஜ் கிடைக்க போகுது. இது ஒன்னு. செகண்ட் கேஸ் பாருங்க. Between the infinity and the pole of the mirror. So போலுக்கும் இன்ஃபினிட்டி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அங்கிருந்து வர லைட் வந்து எப்படி நமக்கு இமேஜ் அங்கிருந்து வர லைட்னால நமக்கு எப்படி எந்த இடத்துல நமக்கு இமேஜ் கிரியேட் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பேரல் பீம் கிடைக்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பா டிவைட் ஆகி போகும். இன்னொரு லைட் நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா நமக்கு பாஸ் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நம்ம பாஸ் ஆகும். ஸோ அந்த இந்த டிவைட் ஆகி போற லைட் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா சம்மர் நமக்கு வந்து ஒரு இன்டர்செக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் வந்து நம்மளோட இமேஜிகேஷன் நடக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரரை பொறுத்தளவுக்கு கண்டிப்பா நமக்கு we are getting always virtual and erect image. And that's it. If there is doubts, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். Thank you so much. Bye.